அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புதுசுவையை சேர்ப்போம். இன்றைக்கி பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் 3 ரெசிபி பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இந்த 1 கிலோ மட்டனில் பாதி குழம்புக்கும் பாதி மட்டன் சுக்காவுக்கும் எடுத்துக்கலாம். கறியை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அந்த கறியோடு சேர்த்து நல்லா கிளறி 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த அளவு பாதி நல்ல கறியாக நம்ம இதை சுக்கா செய்ய எடுத்துக்கலாம். இந்த கறியை நம்ம என்ன பண்ணுறோம், குழம்புக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். மிளகாய், மல்லி, மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்டாரு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் எண்ணெய் விட்டு வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ வறுக்கிறதுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள், மட்டன் சுக்கா செய்ய அந்த கறியில் இந்த பொடியை சேருங்க. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறோம். அந்த எண்ணெய் சேர்த்து நம்ம கிளறி வச்சுட்டா அந்த கறியோட அந்த மசாலா ஒட்டியிருக்கும். ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கிளறிட்டு அப்படியே வச்சிடுறோம். இந்த மசாலா நல்லா சேரட்டும். இந்த மசாலாவோட நீங்கள் என்ன பண்ணலாம், சோள மாவு 1 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். உப்பு சரி பார்த்து, உப்பு இல்லை கொஞ்சம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுக்க போகிறோம். இந்த பொடி தாங்க குழம்புக்கு கூடுதல் சுவையை கொடுக்க போகுது. ஹோட்டலில் சாப்பிட்ற மட்டன் குழம்போடைய டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மட்டன் குழம்பு தான். இதை நல்லா வறுத்து எடுத்து ஆறணுன்னே இதை பொடி பண்ணி வச்சுங்க. இந்த பொடியை நம்ம குழம்பை இறக்குறப்ப தான் போட போகிறோம். அடுத்து கடாயை அடுப்பில் வச்சு ஒரு தேங்காயை துருவி எடுத்து அதில் சேர்த்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலாத்தூள் 3ஐயும் சேர்த்து நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். நல்ல வாசனை வரும். நீங்கள் அதை வறுக்கிறப்பவே அப்படி ஒரு வாசனை வரும். அப்போ இறக்கி ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுங்க. நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். கடாயை அடுப்பில் வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை போட்டு தாளித்து 1 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்னதுன்னா 2 கட் பண்ணிங்க போட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து 2 தக்காளியை அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து அதை கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு வதக்குனிங்கன்னா தக்காளி சூப்பராக அப்படியே கரைஞ்சி வந்துடும். அப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம், அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்குங்க. இப்படி வதக்கிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த கறி வெந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க வைங்க. இது ஒரு 4-5 நிமிஷம் கொதித்தோன்னே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த கறி, அந்த தண்ணி, அது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து மூடி நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ அந்த பொடியை சேர்க்க போகிறோம். அந்த பொடியை சேர்க்குறப்போ அந்த குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். அவ்வளோ ஒரு ருசியாக மணமாக இருக்குங்க. அந்த பொடியை சேர்த்தோன்னா குழம்பு ஒரு 5-6 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான ஹோட்டலோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இறக்குறப்போ நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்து இறக்குங்க. இப்போ மட்டன் சுக்கா செஞ்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து நல்லா மசாலா போட்டு கிளறி வச்சுருக்கோம்னா மட்டன் சுக்காவுக்கு அதை எடுத்து அப்படியே இந்த கடாயில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஏற்கனவே இந்த மட்டன், வெந்த மட்டன், இந்த பொடியும் நம்ம நல்லா வறுத்து எண்ணெயில் நுணுக்கியிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு கிளறினீங்கன்னா கறியும் அழுத்தமாக போயிடும், அந்த டேஸ்ட்டும் மாறி போயிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சமாக உப்பு சரி பார்த்துங்க, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5-6 நிமிஷத்துலேயே சிம்மில் வச்சு கிளறி இறக்கிடுங்க. நல்ல வாசம் வரும். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வறுத்து நுணுக்கின மசாலாங்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டாம். மசாலா அப்புறம் கருகி போயிட்டுனா டேஸ்ட்டே இருக்காது. கருவேப்பிலை போட்டு எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விட்டு இறக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், முந்திரி பருப்பு அதை கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுப்போம். அடுத்து தக்காளி 3 தக்காளி, 4-5 பச்சை மிளகாய், ஒரு லெமன், கருவேப்பிலை புதினா கொஞ்சம், 4 பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் தயிர், ஒரு பிடி மிளகாயை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஜீரக சம்பா அரிசி 1 கிலோ. இப்போ பிரியாணி தாளிக்கலாம் வாங்க. அடுப்பில் நல்லா கனமான பாத்திரத்தை வச்சு நெய் குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி நெய் சேர்க்குறோம். அடுத்து கடலை எண்ணெய் ஒரு 1.5 குழிக்கரண்டி சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது 3 தான் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்து அதோட நல்லா வதக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே அரைச்சி வச்ச மிளகாய் கலவையை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். 2 கரண்டி அளவு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இது எல்லாம் வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடும். நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும். இப்போ தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். அது கொஞ்சம் எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் 1 கிலோ மட்டனையும் அதில் சேர்த்தாச்சு. அந்த மட்டனை நம்ம தண்ணி ஊற்றாம தான் வேக வச்சோம். அது அவ்வளோ தண்ணி, இந்த மட்டனில் இருந்த தண்ணி தான். அந்த தண்ணியோடு இப்போ நம்ம இதில் சேர்க்குறோம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஜீரக சம்பா அரிசியை ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் தேவையான அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் நெய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்தோடனே அரிசியை சேர்க்க போகிறோம். அரிசியை சேர்த்து நல்லா கொதித்து வந்தோடனே அரிசியை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 பதம் வெந்தோடனே உடனே என்ன பண்ணுறோம், தண்ணியை வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு அந்த அரிசியை வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் பிரியாணி, அதில் சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணியை இருத்து எல்லா அரிசியையும் இதில் சேர்க்க போகிறோம். 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி உப்பை சரி பார்த்து ஒரு தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம். நல்லா இரும்பு தோசைக்கல்ல நான் எடுத்திருக்கேன். கிளறி விட்டு உப்பை சரி பார்த்து இந்த தோசைக்கல் மேலே அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமாக வச்சு தோசைக்கல் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேலே நல்லா ஒரு மூடியை போட்டு அந்த தண்ணி வடிகட்டினோம் பாருங்கள், அந்த பாத்திரம் அந்த தண்ணியோடு தூக்கி அந்த ஹீட்டான தண்ணியை மேலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி. அதுக்கு மேலே நீங்கள் கருவேப்பிலை இல்லைன்னா மல்லித்தலை, புதினா இலை எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், முந்திரி பருப்பு, வெங்காயம் இது எல்லாத்தையும் மேலே தூவி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிட்டிங்கன்னா சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி. பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா இந்த 3 ரெசிபியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ராஜபுஷ்பா கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம்.